இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 26 அதிகாரம் 3 திருவசனம். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மன உறுதி, நம்பிக்கை, இதை பற்றி பேசுகின்றது இன்றைய வசனம். இவை இரண்டும் உங்களிடம் இருந்தால் பெரிய பெரிய வல்லவர்கள், பணக்காரர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களிடம் கூட இல்லாத, அவர்கள் அனைவரும் ஏங்கித் தவிக்கின்ற அமைதியை உங்களுக்கு தருவேன் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் மன உறுதி கொண்டவர்களாய் இருந்தால் இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பீர்கள். இயேசு கைமாறாக உங்களை, உங்கள் குடும்பத்தை, வாழ்க்கையை அமைதியால் நிரப்புவார். நம் மனதில் எப்போதும் அமைதி இருக்கும். நம் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மை சுற்றிலும் அனைத்தும் நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்க்கும்படி, நீங்கள் ஆசைப்படும்படி நடக்கும் நண்பர்களே. அப்படி நடக்கும்போது நமக்கு அமைதி வரும் இல்லையா? அதையே, அந்த மேலான அமைதியையே உங்களுக்கு என்று தருவேன் என்பதாய் வாக்கு கொடுக்கின்றார் இயேசு. இன்றைய வசனத்தில் இதைத்தான் மறுபடியும் அழுத்தி திருத்தமாய் நம்மிடம் கூறுகின்றார். கேட்போமா? அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்று மன உறுதி, மற்றொன்று நம்பிக்கை. மன உறுதி என்பது எல்லோருக்கும் இயல்பாக வந்துவிடாது. தொடர் பயிற்சிகள் மூலம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான் மன உறுதியாகும். மன உறுதியை மன வலிமை என்றும் கூறுவார்கள். இந்த மன வலிமை இருந்தால் போதும், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையையும் பார்த்து பயந்து பின்வாங்காமல் இயேசுவின் துணையோடு அதை எதிர்கொண்டு ஜெபத்தோடு சமாளித்து கரையேறி விடலாம் நாம். மேலும் ஒன்று என்ன தெரியுமா? மன உறுதி நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கடினமான அனுபவத்தையும், ஏமாற்றத்தையும் பாடமாக மாற்றுகின்றது. அடுத்தது என்ன வார்த்தை? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இருக்கின்றதே, அது மன உறுதியின் குழந்தை. உறுதியான மனம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள்? நன்றாக இயேசுவை புரிந்து கொள்வீர்கள். அவருடைய அன்பை தெரிந்து கொள்வீர்கள். அதன் பிறகு நீங்கள் வைக்கும் இறை நம்பிக்கை நிலையானதாக, அசைவுறாததாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் மாறாததாக, மங்கி போகாததாக இருக்கும். நன்மை நடக்கும்போது மட்டும் பூரிப்பில் இயேசுவை போற்றுவது, சந்தோஷப்படுவது, ஜெபிப்பது, திருப்பயணம் செல்வது, காணிக்கை செலுத்துவது. அதே சின்னதாக உங்கள் வாழ்க்கையில் துன்பம், ஏமாற்றம் வந்துவிட்டால் புலம்புவது, ஜெபிப்பது கிடையாது, சோர்வாக இருப்பது, ஆண்டவரை, அன்னை மரியை மறந்து வாழ்வது, அது தவறு நண்பர்களே. அவர், நம் இயேசு சதா காலமும் நல்லவராகவே இருக்கின்றார். அவர் மாறுவதே கிடையாது. என்றுமே நமக்கு நல்லதை மட்டுமே செய்பவர் நம் இயேசு. எனவே துன்பம் வரும்போது புலம்பாமல், இந்த சூழ்நிலைக்காகவும் உம்மை துதிக்கின்றேன் இயேசுவே, ஏனெனில் இந்த நிலையை நீர் நன்மையாய், ஆசிர்வாதமாய், வெற்றியாய் என் வாழ்வில் மாற்றுவீர். அதன் மூலம் உமது நாமம் பிரஸ்தாபப்படட்டும், என் வாழ்வில் வெளிப்படட்டும் என்று நிலையான நம்பிக்கை, நிலையான மன உறுதி உடையவர்களாக இன்று நீங்கள் காணும்
உங்கள் வாழ்க்கையில் உள்ள மலை போன்ற காரியங்களை அவர் பாதப்படியில் ஒப்படைத்து விடுங்கள். மனமாற ஜெபித்து வாரத்தின் முதல் வேளை நாளாம் இன்றைய நாளை வெற்றியுடன் துவங்குங்கள். நல்லதே நடக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, மன உறுதி கொண்டவர்களாய் எங்களை மாற்றும். இன்பத்திலும் துன்பத்திலும் உம்மீது அசையாத நம்பிக்கை உடையவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவும் இயேசுவே. அதன் மூலம் உமது அன்பையும் அமைதியையும் ஆசிர்வாதங்களையும் பிரசன்னத்தையும் எங்கள் வாழ்வில் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்வோமாக. இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.